சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. அவர் யாரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? இவருதாமா தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். ஏமாத்தி திங்கிற திருட்டு திராவிட கும்பல்களோட மூலவர் இவர், உருட்டு மூலவர் இவருதாமா. குண்டம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திருச்சியில் பிப்ரவரி 21 நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணனிடம் நிதி வழங்கப்படுகிறது. ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல, கால் ஓடல. மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம். ஏண்டா அதை சொல்லி இருந்தா அங்கேயே குத்து போலடா. நேக்கா புடிங்கிட்டு வந்து மேலேயே டிராவல் பண்ற. நீயே உடைச்சு நீயே காசு எடுத்துக்கிட்டீனா ஜிஎஸ்டி மாதிரி இருக்கு. வரிய போட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புலியினுடைய எச்சங்களை வைத்து மத்த மிருகங்கள் சாப்பிடுறது போல நாம் தமிழர் கட்சியினுடைய எச்சலில் கட்சி நடக்கிறது. ஒரு கட்சி எச்சி, அது ஒரு கட்சியா மாறிடுச்சு. இது மட்டும் தான் தெரியும், இது தவிர வேற எதுவும் தெரியாது. ஒருத்தங்க வாடி கோடின்னு பேச தெரியும், ஒருத்தங்க அசிங்கமா பேச தெரியும். லாங்குவேஜ்ல ஒண்ணு கிடையவே கிடையாது. மாதிரி நக்கவா சிரிக்க மட்டும் தான் தெரியும். கொடி எங்க கொடி? மஞ்ச சகப்பு தூக்கிட்டான். புலி வேட்டையாடி போட்ட மிச்சம். கருத்து எங்க கருத்து? களவாண்டு போயிட்டான். என்னது? எப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா? மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள? பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட் யானையை போட்டு, யானையா போட்டிருக்கோம். யானை தான் இருந்துச்சு போட்டோம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும். விளக்கணும். தப்பா பேசுவாங்க, எப்படி பேசத்தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி சார்? அவங்களெல்லாம் கவலைப்படக்கூடாது. வாகை மலர் கிடைக்காது. வாகை மலர்னு போட்டிருக்கீங்க, அது தூங்கு மூஞ்சி மலர் தெரியலப்பா. கூகுள்ல விக்கிபீடியால தான் கிடைச்சது. கூகுள்ல போட்டாங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? நம்ம எச்சில இருந்தா பல பேர் இங்க கட்சி நடத்திட்டு இருப்பான். பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க. முன்னேறனால பொறாம பிடிச்சு அலையிறானுங்க. என்னதான் சொல்றது? பிறப்பு ஒக்கும்னு சொன்னது முதல்ல நம்ம தான். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. கொடியை கூட வேற வண்ணத்துல வடிவமைக்க, அதே சிவப்பு மஞ்சள் தான். தூய சக்தி. அதனால என்ன, ஜனநாயகம் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான். அது தூய சக்தி. பிளாக்ல விற்காது, டிக்கெட் விற்காது. என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. சமாளிப்போம். இன்னும் சினிமாக்காரரா தான பாக்குறாங்க. அவர் பேசுறதுலயே சினிமாத்தனம் தான். கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற முதல்வர் உங்களுக்கு சினிமாக்காரர் இல்ல. துணை முதல்வர் படத்துல நடிச்சாரு. படம் எம்எல்ஏ ஆயிட்டும் படத்துல நடிச்சாரு. அவரு சினிமாக்காரர் இல்ல. அண்ணாமலை அண்ணன் கன்னடத்துல ஒரு படம் நடிச்சிருக்காரு தெரியுமா? அவர் சினிமாக்காரர் இல்ல. திருமான அன்பு தொழில் படம் நடிச்சிருக்காரு. அவர் சினிமாக்காரர் இல்ல. சீமான அண்ணன் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் சினிமாக்காரர் இல்ல. சினிமால இவங்க எல்லாம் தோத்தவன்ற ஒரே காரணத்தினால அவங்க சினிமாக்காரங்க இல்ல. ஜெயிச்ச ஒரே காரணத்தால இவரு சினிமாக்காரர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாங்க. விஜய் சார் அவங்கள அரசியல் படுத்தல அப்படின்றாங்க. நான் கேக்குற அரசியல் படுத்துறதுக்கு என்ன சொல்றேன்? இந்த மாதிரி இந்த கூட்டம் அரசியல் படாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? 75 ஆண்டு கால கட்சி நடத்துறவங்களா? 53 ஆண்டு கால கட்சி நடத்துறவங்களா? 15 ஆண்டு கால கட்சி நடத்துறவங்களா? அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. கரூர்ல 27,000 பேருக்கு 500 போலீஸ் கூட கொடுக்கல. டேட்டா இன்னமும் தெரியல, சிபி விசாரிச்சிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில 5,000 பேருக்கு 1000 போலீஸ் கொடுத்தா. அதை பார்த்த பிறகு தானே உங்களுக்கு ஈரோட்ல 35,000 பேருக்கு 2000 போலீஸ் போடணும்னு தோணுது. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். இப்ப உதயநிதி வந்து இன்னைக்கு இருக்கிறாருன்னா அவர் கேண்டிடேட்டா நின்னு அந்த தொகுதியில அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி பெரும்பான்மையோட ஜெயிச்சுதான் இங்க பேசிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏவா உட்கார்ந்து இருக்காரு. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. விளையாட்டுத்துறை அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. விளையாட்டுத்துறை இந்த கடந்த 4.5 வருடங்கள்ல எந்த அளவுக்கு வந்து அவர் முன்னேற்றி இருக்காரு, எந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க.
என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், உதயநிதி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வாரிசு அரசியல் அப்படிங்கறத தாண்டி அவர் செஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது குறை உங்களால சொல்ல முடியுதா? நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்களே, நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்களே. அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டமா நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்களே. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே. அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன். நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? நீங்க சொன்னீங்க உதயநிதி வந்து நல்லா பண்ணாங்க, அதை ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்றீங்க. ஆனா எடுத்த உடனே எப்படி வந்து டெப்டி சிஎம் கொடுத்தாங்க? சீனியர்ஸே இல்லையா? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. டோன்ட் தே டிசர்வ் தட்? இப்போ டைரக்டா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி வரணும் யார் சொல்றா? யாரு? நான் தான் எடுக்கக்கூடிய முடிவு அத கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எடுக்கறாங்க. கட்சி வந்து ஃபேமிலி எழுதி கொடுத்துட்டாங்களா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கிறான். இப்போ உங்க தொகுதியில ஒரு கேண்டிடேட் வந்து நிக்கறாங்க அப்படினா நம்ம கேஸ்டன் பார்த்து ஓட்டு போடணுமா? ஏயா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டானா? ஓட்டருடைய மனப்பான்மை மாறினா தானே இது மாறும். இப்போ நீங்க சொல்றீங்க இந்த கட்சியில ஆட்சி வந்தா ஜாதி ஒழிப்புன்றாங்க, ஆனா கேண்டிடேட்டுக்கு சீட் கொடுக்கறப்ப ஜாதி பார்த்து கொடுக்கறாங்க. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? மாற்றத்தை நீங்க எங்க தேடுறாங்கன்னா மாட்டு மக்கள் திரையரங்கத்துல தேடுறா, நடிகைங்கிட்ட தேடுறா. அதான் பெரும் கொடுமை. ஏது உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ற படத்துல இப்போ வந்து ஜாதி பேரை வந்து குறிப்பிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் இப்போ ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல பேசும்போது வந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செஞ்சவங்களோட அந்த ஒருங்கிணைப்பாளரோட பேரை வந்து ஜாதி பேரை சொல்லி குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு அந்த 20 நிமிஷம். கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி. ராஜ் கவுண்டர் அவர்களே, எனக்கு அளித்த திரு ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு நம்முடைய சகோதரர் ராஜ கவுண்டர் மாநாடு ராஜ் கவுண்டர் எடுத்த திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் ஜாதியை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றோம், அதனுடைய அடையாளங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒழிக்கிறது யார் ஒழிக்கணும்? அரசாங்கம் ஒழிக்கணும். அரசாங்கம் ஒழிக்கிற அரசாங்கமே பேசுறாங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? மது ஒழிப்பு இருக்குல்ல, மதுவிலக்கு பத்தி தான் ஃபர்ஸ்ட் எங்களோட முதல் கையெழுத்து மதுவிலக்கு பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. 10 ஆண்டுகளா செய்யாத இனிமே என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு களத்துல இருக்கிறது திமுக. இந்த திமுக சொன்ன கொள்கையை, திமுக சொன்ன வாக்குறுதியை நம்பிதான் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த திமுக அரசு வாக்களித்தோம். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். அன்னைக்கு சென்ட்ரல்ல அவ்வளவு தூய்மை பணியாளர்கள் வந்து போராடினாங்க. அப்ப ஏன் போயிட்டு குரல் கொடுக்கல? சொல்லுங்கடா. காப்பாத்து. நீட் ஏன் நீக்கல? ஏன் வந்து மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்க? ஏன் பண்ணல? ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு போன் பண்ணி கேளுங்க. உருப்படியா ஏதாச்சும் பண்ணுங்க.